ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைம் டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு 15 மினிட்ஸ்லேயே செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்ய போகிறோங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை வந்து ஒரு 3 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை தண்ணியை எல்லாம் நல்லா வடிச்சிட்டு இது போல் ஒரு காட்டன் துணியில் கொஞ்சம் நேரம் ஈரம் வளர்கிற அளவுக்கு காய வச்சுக்கோங்க. ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை, ஈரம் மட்டும் வளர்ந்தால் போதும். அதுக்கப்புறம் அதை நல்லா சூடான எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டு நல்லா மொறுமொறுன்னு பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மொறுமொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். அது கூட தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக காரமும் சேர்த்து நல்லா சூட்டோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கடைகளில் கிடைக்கக்கூடிய நெய்க்கடலை வீட்டிலையே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக டீ கடை வெங்காய சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா கோதுமை ரெண்டத்தையும் கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை இது போல் நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி கொஞ்சமாக எண்ணெயும் உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நீளமாக கட் பண்ண ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சமோசா எண்ணெயில் வேகிறதுனால மீடியமாக வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வாசத்துக்கு கருவேப்பிலையும் மல்லித்தலையும் லாஸ்ட்டாக சேர்த்து கிளறி ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுக்கு சமோசாவுக்கு தேவையான மசாலா. ரொம்பவே சிம்பிளான மசாலா தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு ஒரு 15 நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் சப்பாத்தி போல் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெருசாக வட்டமாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் 4 ஓரங்களையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். அதனால தான் இது போல் வெட்டிட்டு அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி மடிக்கிறேனோ அது போல் மடித்து எடுத்துக்கோங்க. இது போல் மடிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை உள்ள ஃபில் பண்ணிடுங்க. மைதா மாவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட்டு போல் கரைச்சி வச்சுருந்தா அதை இது ஓரங்களில் வச்சு ஒட்டிக்கலாம். மைதாவை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த 3 கார்னர்லேயும் நல்லா கொஞ்சம் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரியாமல் மசாலா வெளியில் வராமல் இருக்கும். இதே போல் எல்லா மாவுலேயும் நம்ம சமோசாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சமோசாவை போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். சமோசாவை சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. 2 சைடும் நல்லா மொறுமொறுன்னு ப்ரௌன் கலராக நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான். நமக்கு சூப்பரான டீ கடை வெங்காய சமோசா நம்ம வீட்டிலே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத நமக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.